ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட்டு பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரிடா. ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜங்குக்கு சுகம் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா ஒரு கார்டன் சைடு மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் தான் நம்ம விமின் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு பண்ணப்படி ப்ளே பண்ணப்படி எப்படிடோ இந்த கிங்டம்லேருந்து பிக்கனுங்கிற மாரி பிளான் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. டே டொரைட்டில் இருக்கிற செடியெல்லாம் பிச்சு மாடு மாதிரி சாப்பிடாதடா டேங்கு. டே இப்படிலாம் சாப்பிட்டாடா ஐடியா வரும். பசிச்சிச்சின்னா ஃபுட்டை எடுத்து சாப்பிடு. பில்லெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிட்டா எவன்டா ஐடியா வரும்னு சொல்லி கொடுத்தான். டேங் வர இந்த கிங்டமுக்கு வந்ததுலேருந்து உன்னோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மாடா மாறிட்டியாடா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. டே ஐடியா வேணுமா வேண்டாமாடா? வேணும்டா வேணும். இதுக்கெல்லாம் பெருசாக கோவப்பட்டு என்னை திட்டிடாதானே என்ன வேணா, நான் இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸு ட்ரீஸு அங்கே இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து முன்னே போடுறேன். எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எழுத வீட்டிலேயே நம்ம ஜிமினாவுக்கு மேலே ஓவராக உட்காந்து பொசிஷன்லேயே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஐடியா போடலான்னுங்கிற மாரி நான் பெரிய பிளானை போட்டுக்கிட்டு இருந்தா என்னம்மா எனக்கு சாப்பிட ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து முன்னே போடுறேன், எடுத்து சாப்பிடுங்கிற ஒன்றா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா வடிக்க டே நான் உன் பிரதர்டா, உன்னோட சோழடா, கொன்னுறதடா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பார்க்கணுண்டானுங்கிற மாரி வேறு சொல்கிறாரு. இல்லைடா நீ ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைடா, நீலாம் எதுக்குடா பார்க்கணும், நான் ஒரே ஒரு சிங்கிள் பிரதராக அவங்களுக்கு இருந்தாக்கணும், நீ செட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீமின் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு மேலே இருக்கிற அப்படியே புஷ் பண்ணப்படி ப்ராடஸ்டாலே நம்ம ஜங்குக்கு தூக்குனா அப்பாடா விட்டுட்டான், செத்துருவோமோ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே சுகாவை நோட் பண்ணா நம்ம சுகாவுமே அப்படியே நம்ம ஜிமினா ப்ராடஸ்டாலே தூக்குறாரு. ஏய் என்னடா ஏன்னா தேவையில்லாமல் எங்களை இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்படி கோவத்தில் ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் சுகா அப்படி இன்னொரு பக்கமாக நம்ம ஜிமினாவை தூக்கிட்டு போனோம். ஜங்குக்கு இன்னொரு பக்கமாக தூக்கிட்டு போகிறாரு. டே எங்கே ரெண்டு பேரும் ஏன்டா பிரிக்கிறீங்க? டே ஜிமினா ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிக்கோடா, டே விடுங்கடா, எங்களை ஏன்டா பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வீமின்னு ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி பிடிச்சான். ரெண்டு பேரும் புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு அந்த ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருப்பாங்களா, அது பிரேக் ஆகி ஜொங்கு கூடயும் சுகா கூடயும் அப்படி போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ அப்படியே நம்ம சுகா சைடு தான். எங்கள் பாரு ஜிமீன், இங்கே பாரு மியா குட்டி, தேவையில்லாமல் அதிகமாக எதுவும் பேசாட, நீ ஒரு வேம்பேருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது உன்னோட கிங்டமா, இதான் நீ இருக்கிற ஹவுஸா, சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் ஹவுஸோட உன் ஹவுஸ் பெருசாக தான் இருக்குது. உனக்கு கீழே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களே, நீ இந்த கிங்டமோட பிரின்ஸ் இல்லை, பிரின்ஸோட கெத்தேக்காங்கல்ல, நான் மட்டும் பிரின்ஸாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமானுங்கிற மீட்டி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே பண்ணுவார் பிள்ளைக்காட்ட ஃபுல்லாக திங்க் பண்ணி பட்டுட்டு அப்படி இருப்பேன்டானுங்கிற மாரி அப்படி சுகப்பட்டுருமேனா. அப்படிலாம் நீ எங்கே இருக்க முடியாது. என் டாடி என்ன ரூல்ஸ் சொல்கிறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை ஜிமீன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன்னோட மேட்ரா, நான் உன்னோட ஹஸ்பண்ட். பாட்டா டேஸ்லேருந்து நீ அண்டதானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேடும் தெரியாது, ஹஸ்பண்டும் தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது. ஜின் கயாங், ஃபிலிக்ஸ் கயாங், அப்புறம் எப்போது என்னை தொல்லை பண்ணி அட்டை மாட்டி ஒட்டிக்கிட்டு இருக்க என்னோடய ட்வின் பிரதர் டேயை மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் கோவமாக பேசுனா. ஜிமினா சொல்கிறது கேளுடா, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் உன்னோட மேட்ரா, நீ என்னோட மேட்ரா, அதனால தான் என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கியா? டே லவ்ங்கிறது ஃபீல்டா, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாதுடா. அது கூட வாடா உனக்கு தெரியாது, மேடுன்னுக்கிட்டு இருக்கேன். மேடுனா உன் இஷ்டத்தில் கொண்டு வந்து லாக் பண்ணி வைப்பியாடா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டிட்டு, எங்கள் பாரு சுகா, நீ எனக்கு தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் இந்த பிளேஸ்லேருந்து எப்படி போகிறதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் இந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன். என்னை டென்ஷன் ஆக்காத. ஏற்கனவே என்னோடய ஹயங்ஸ்டேருந்து என்னை பிரிச்சுட்டு வந்தேனுங்கிற மாரி எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. மேலும் மேடு ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு என்னோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு என்ன பேசிகிட்டு இருந்தேன். ஜிமினா வர மாதிரி பார்க்க மாட்டிகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தில் திட்டிட்டு என்னையே ஏமாட்ட பார்க்குறான் வேம்பையர் பர்சன்ட். ஐயோ தப்பிச்சிட்டோடா ஜிமின், கொஞ்சம் கோவமாக பேசணுன்னே பயந்துட்டான் மியா குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அங்கே போனால் சிவா அப்படியே பேக்கப் பண்ணப்படி நீ என்னை திட்டுனாலும் சரி, அடித்தாலும் சரி, கில்லே பண்ணாலும் சரி,
உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி பேக்கப் பண்ணபடி நெக்கில் போய் கிஸ் பண்ணவும், என்னை விட்றா மியா குட்டி, உன் நைல்ஸை வச்சு அங்கங்கே கோடு போடுறாதடா விட்றா அப்படிங்கிற மாரி சுகா கிட்ட இருந்து மூவ் ஆனாக்க ட்ரை பண்ணா முடியவே முடியாதுங்கிற மாரி சுகா அப்படியே ஜிமினா கிட்ட என்னெல்லாமோ பேசி அண்ட் மூமெண்ட் ஃபர்கிவும் வாங்க ட்ரை பண்ணுறாரு. சுகாவை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஏன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணடா, அதை விட்டுட்டு எங்கடா போகிறானுங்கிற மாரி ஜிமினாவை இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சி லாக் பண்ணப்படி ஜிமினா கிட்ட நம்ம சுகா அப்ளை பண்ணிட்டு இருந்தா. அப்படியே ஜங்குக் சட்டை தான் கட்டுட்டு ஜங்குக் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து அவரோட ரூமில் தான் கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுருக்காரு. எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, எங்கள் பாருடா, நீ ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, உன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கிக்கிட்டு இருக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் நான் ஒரு 1 மந்தாவது உன் கூட பாய் ஃப்ரெண்டுங்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். நான் என்ன மாதிரி கேரக்டருங்கிறது கண்டிப்பாக உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் உன் பிளட்டை தான் திங்க் பண்ணி உன் பிளட்டை எடுக்கணும்னு நான் திங்க் பண்ணிட்டா உன்னை பார்த்த ஃபஸ்ட்டேயே நான் உன்னோட பிளட்டை நான் எடுத்துருந்துருப்பேன். பட் டேயாங், நீ என்னோடய ஹார்ட்ரா, நீ என்னோடய வேர்ல்ட், நீ தான் எனக்கு எல்லாம். நான் அதுதான் உங்ககிட்ட எப்போதுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட உனக்கு கோவம் இருக்கும். அதை விட அதிகமாக நான் ஒரு வேம்பையருங்கிற பயம், அப்புறம் உன்னை ஏமாட்டின அந்த கில்ட் எல்லாமே இருக்கும். எனக்கும் உன்னை ஏமாட்டிட்டோன்னுங்கிற மாதிரி ஒரு கில்ட்டு இருக்குது. உனக்கு ரொம்ப பெயினும் இருக்கும். எங்கே பாருடேயாங், நான் இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. நான்லாம் இவ்வளோ ஹவர்ஸ் ஒரு பர்சன்ட்டை பேசுவேனானுங்கிறதே டவுட்டு தான். இதாக இருந்தாலும் ஷார்ட்டாக பேசிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிற ஒரு பர்சன்ட். ஆனால் உன்கிட்ட மட்டும்தான் எப்படியாவது உன்கிட்ட சாரி கேட்கணும், ஃபர்கிவ் வாங்கிடணுங்கிற மாதிரி எதை பேசுகிறோம் பேசிகிட்டு இருக்கணுங்கிறது கூட தெரியாமல் அவன் முன்னே இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். டேயாங், நான் உன்னோட ஜங்குக், உன்னோட ஹஸ்பண்ட், நீ எனக்கான பர்சன்ட். நான் யாருக்காகவும் உன்னை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வேம்பையர் தான், இந்த கிங்டமோட பிரின்ஸ் தான். நான் அதை உன்கிட்ட மறைச்சதுக்கு சாரி. எனக்கு அந்த டைட்டில் உன்னை சேவ் பண்ண தான் தோணுச்சு. நாங்கள் வேம்பையர்னு சொல்ல தோணலை. ஏன்னா நீ லெண்டாக கூட இருந்த அந்த 12% சீன் பாட்டு நீங்கள் ரொம்ப பயந்துருந்தீங்க. அதான் நாங்களும் வேம்பையர்னு சொன்னால் என்கிட்ட நீ நார்மலாக பேச மாட்டேன்னு நினச்சிதான் நான் அந்த மூமெண்ட்டை மறைச்சேன். எங்கள் பாரடைமா, நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஆனால் பட் ஒன்று மட்டும் உன் மைண்ட்லேயும் ஹார்ட்லேயும் கரெக்டாக திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோ. என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. போகணும்னு நினச்சாலும் நான் போக விட மாட்டேன். ஏன்னா நீ என்னது அதை மைண்டில் வச்சுக்கோ. இத்தனை இயர்ஸாக நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளேஸில். நீ தான் என்னதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உன் சாடோ மாடியே தான் இருப்பேன். உன் கூடையே தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. இல்லை கிங்டம் விட்டு எங்கேயும் போக முடியாது. கொஞ்சம் டேஸ் போகட்டும். அப்புறம் நீ எல்லா மொமெண்ட்டையும் மறந்து நம்ம லவ் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே அட்டையாங், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஜங்குக். நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்துட்டு பயந்துருவேன் நினச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பாக என்னோடய ஹயாங்ஸ் 2 பேருமே இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. என்னோடய 2 ஹயாங்ஸுமே டார்க் மேஜிக் தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ். அவங்களுக்கு எல்லா பிளாக் மேஜிக்குமே தெரியும். கண்டிப்பாக எங்கள் 2 பேரும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க முன்னாடி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க அதே பிளேஸில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்போவோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் என்னோடய ஹயாங் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவர் எங்களை தேடி இந்த பிளேஸ்க்கு வருவார். இந்த பிளேஸ்லேருந்து எங்கள் ஹயாங் கூட சேர்ந்து நாங்கள் இங்கே 2 கிளம்புவோம். நீ என்னை லாக் பண்ணி வை, இல்லை என்னை இந்த ரூம்குள்ளே வச்சு சீல் பண்ணி வேணாலும் வை, என்ன வேணாலும் பண்ணி வை. பட் என் ஹயாங் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 ஏன் பிளேஸ்க்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரொம்ப கூவண்டு டேயோட நெக்கை கிரிப்பை பிடிச்சி இருக்குனப்படி பெட்லேயே ஒரு மாதிரி லாக் பண்ணால் ஜங்குக்கோட ஐஸ் பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகி பயங்கர டார்க்னஸில் இருக்குது. அப்படியே அவரோட லீஃப்லாம் பெருசாக விரியுது. இந்த மாதிரி வேம்பர் லுக் எடுத்தது பட்டுட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயட்டிலேயே நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே டேயோட காட்டுக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஏன் பேபி எனக்குள்ளே இருக்கிற டெவில வெளியே வர வைக்கிற? நான் தான் சாஃப்ட், நான் மட்டும்தான் சாஃப்ட். எனக்குள்ளே இருக்க டெவில் அந்த மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்கோ.
டெவிலுக்கு மீனிங் தெரியும்ல, அந்த டெவிலை வெளியே வர வச்சிடாட்டுட்டு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அப்படிங்கிற மாதிரி காட்டில் ஒரு பிக்கிஸ் பண்ணிவிட்டு பிளாக் ட்ராகனோட டைகரை கூப்பிட்றாரு. அந்த பிளாக் ட்ராகன் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி நின்றாகவும், உன்னோட குயினை பத்திரமா பார்த்துக்கோ, புரியுதுல? ஓகே கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி போட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் அப்படியே எழுந்து உட்காந்து க்ரை தான் பண்ணுறாரு. என்னோட நெக்கை போச்சு இருக்கிட்டான், என்னையே பயமுறுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ணால், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுறீங்க குயின், ஒழுங்கு மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போ, இல்லாட்டி அவன் மேலே இருக்க கோவட்டெல்லாம் ஓ மேலே தான் காட்டுவேனுங்கிற மாதிரி பிளாக் ட்ராகனையும் பிடிச்சிட்டுட்டவும் இன்னும் என்னையே திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், கிங் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, உங்களை விட்டு நகரவே மாட்டேன்னா பாருங்கங்கிற மாதிரி டேக்கி முன்னையே உட்காந்துருக்கு. என்னை அங்கிட்டு போக விட மாட்டேங்க, இங்கிட்டு போக மாட்டேங்க, அந்த ஊருக்கு முன்னாடி உட்காந்துருந்து லாக் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நான் எப்படின்னா ரொம்ப விட்டு வெளியே போகிறதா, ஹே வழி விடு அப்படிங்கிற மாதிரி ட்ராகனுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜாக்ஸ் தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டார்க்கு பிளேஸ், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே தான் என்ட்ராகிறான். அங்கே இந்த மாதிரி பிளாக் மேஜிக் டார்க் மேஜிக் தெரிஞ்ச ஒரு பர்சன்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி பியூர் பிளட் எனக்கு கிடச்சிருச்சு, பட் அந்த கிங் இந்த மாதிரி ஸ்டப்பனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவனோட சிஸ்டரோட சன்னு தெரிஞ்சதோடையே அவங்கள அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது, அந்த பர்சன்ஸை நான் கில் பண்ணி பிளட் எடுத்துக்கலாமா? அவசரப்படாத, அதுக்கான டேஸ் மூவ் ஆன் ஆயிருச்சு. என்ன சொல்கிறீங்க? நான் சொன்ன டேட்லேயே அந்த பியூர் பிளட் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி. அப்போவே நீ அவனை கீல் பண்ணி பிளட் எடுத்திருந்தா உனக்கு மொத்த பவரும் கிடச்சிருக்கும். இப்போதைக்கு அந்த பிளட் வெறும் பியூர் பிளட்டு தான். உனக்கு ஹெவி பவர் கிடைக்கணும்னா இன்னும் ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணு. 6 மந்த் டு 7 மந்த் வரைக்குமா? ஆமாம், அந்த ஃபுல் முண்டே வருதுல, உனக்கு அந்த ஃபுல் முண்டே ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குது. அண்டா அவங்க 2 பேரோட மாமையும் நான் ஃபினிஷ் பண்ணடே. அதே ஃபுல் மண்டே திரும்ப வரடு, இன்னும் 7 மந்த் கழிச்சு. அது வரைக்கும் பொறுமையாக இரு, அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு பிளேஸில் அவங்க 2 பேரும் சிங்கிளாக மட்டும் உங்ககிட்ட மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்னை பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்துரு, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 7 மந்த் இருக்குதுல்ல, அவங்களாம் இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வர்றது என்னோடய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்ஸ் அப்படியே அங்கேருந்து போனால் இப்போ தியாவையும் லீயும் தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா லெண்டாவை பயங்கரமாக பனிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன திமிரு ரெண்டா அந்த பியூர் பிளட்டை இங்கே தூக்கிட்டு வர சொல்லி உனக்கு ஒர்க்கு கொடுத்து அனுப்புனா அவன் அந்த பிளேஸ்க்கே அவனோட கிங்டமுக்கே தூக்கிட்டு போயிட்டானுவேன். அது மட்டும் இல்லை, அங்கே சொல்கிற நியூஸ் எல்லாம் கேட்க சொல்லி எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணேன் குயின்? நான் தான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஜங்கோக் சுகாவோட மேடு, அவங்க மேடுனுங்க போயிட்டு அவங்க மேடை சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த கிங்டமோட பிரின்சஸோட சன்ஸ் தானுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த கிங் இனி ப்ரொடெக்ட் பண்ண தான் செய்வான். கிங்டமுக்குள்ளலாம் போய் அவங்க 2 பேரையுமே தூக்கிட்டுலாம் வர முடியாது. டைம் கொடுங்க. அவங்க எப்போவாவது அவங்க இருக்கிற பிளேஸில் இருந்து, அதோட இந்த கிங்டம் அவங்க ப்ராடக்டில் இருந்து அப்படியே வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ நாங்கள் நம்ம பிளேஸுக்கு தூக்கிட்டு வரேங்கிற மாதிரி எப்படி இந்த மாதிரி சொன்னால், இங்கே பாரு இல்லைன்ட்டா, அந்த பியூர் பிளட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், புரியுதுல்ல? நீ சொன்ன மாதிரியே உனக்கு டைம் கொடுக்குறோம், ஆனால் இது லாஸ்ட்டு சான்ஸ் தான். இந்த லாஸ்ட்டு சான்ஸ்லேயே நீ மிஸ் ஆகிட்ட அப்புறம் உனக்கு எண்டுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு தியா கோவம் அங்கேருந்து போனால், நான் என்ன பண்ணேன்? உனக்கு வேணா அப்போ உன் ஒர்க்கை நீ தானே ஃபினிஷ் பண்ணணும், எனக்கே ஆர்டர் போட்டு போகிறா அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே லென்ட்டு அங்கேருந்து போனால், கிங் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, அந்த கிங்டமோட பிரின்சஸோட சன்ஸா அப்படிங்கிற மாதிரி மீமியோட மாமா தான் திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் இங்கே அப்படியே கட் ஆகுது. இப்போ அப்படியே டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆன் ஆகுது. மீன் எப்போது ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா ஜின்னும் ஃபிலிக்ஸும் அதே பிளேஸில் இருந்தால் ஜிமினாவையும் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே கட் ஆகி சோல்ஜர்ஸ் பிளேஸை தான் காட்டுது. சோல்ஜர்ஸ் பிளேஸுக்குள்ளே என்ட்ராகி டே ஸ்வாடை தாங்கடா, அதை தாங்கடா, இதை தாங்கடா, நாங்களும் ட்ரைனிங் பண்ணுவோம், எங்களெல்லாம் என்ன நினச்சிங்க, உங்களை விட அதிகமாக நாங்கள் வாழ்வீச்சு பண்ணுவோங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஸ்வாடை கூட தூக்க முடியாமலே ஜிமினா பஞ்சு டைலாக்காக அடித்து விட்டா டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்வாடை தூக்க தெம்பே இல்லை, டைலாக்கை மட்டும் குறையிலடா. ஓஹோ அப்படியா ப்ரோ, அப்போ நீங்கள் பிடிச்சி
கொஞ்சம் அந்த ஃபைட்டிங் கில்ஸ்லாம் காட்டுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சுவாட பட்டு நீட்டுனா சிங்கம் கர்ஜிக்கிட்டானா சிங்கம் தெரியுமாடா அதேமாரி அங்கே ஒரு ஃபைட்டருங்கிறடா ஃபைட் பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாரி இப்படி நம்ம டேஸில் வாயா முட்றா குரங்கு சொன்னதை செய்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேக்கிட்ட அந்த சோடா கொடுக்கவும் டேயாலேயே அதை தூக்க முடியல நல்லா வெயிட்டாக இருக்குது என்னட்டையாங்க ஃபேஸ் ஒரு பக்கமாக கோணுது ஜிமினோட ஒன்றும் இல்லை சும்மா ஓ சும்மாவா அப்போ சரி ஃபைட் பண்ணு அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் டேயுமே தூக்க முடியாமல் தூக்கி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ரொம்ப டயர்டாகி அப்படியே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணப்படி மயங்கினபடி விழுந்துட்டாரு. டே ப்ரோ ட்ராமா பண்ணாடடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் இப்படி அப்படி மயங்கி விழுந்த மாரி விழுந்து அடுத்த செகண்டு ஜங்குக்கும் அந்த ட்ராகனும் டேய்க்கு பக்கத்தில் என்றானா அட பாவிங்களா அவன் ட்ராமா தாண்டா பண்ணுறான். நீங்கள் ஏன்டா சேடாக்குள்ளேருந்து டபக்குன்னு வரீங்க பக்குன்னு இருக்குடா நீங்கள் வார மொமெண்ட்டை பார்த்துட்டு டேங்கா ஏன்டா இப்போ அந்த பயில்வான இந்த பிளேஸுக்கு வர வச்ச அப்படிங்கிற மாரி கடுப்புலையே நோட் பண்ணால் ஜிமினா பாட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஹெவியாக மறைக்கிறாரு. எங்கே பாருங்கள் ஸ்ட்ராங் மேன் என்னெல்லாம் பாட்டு மறைக்காட்டீங்க. அவன் ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். ட்ராமா கிங்கு தெரியுமில்ல சும்மா தான் ஆட் பண்ணிகிட்ருக்கான். சோடா தூக்க முடியல ட்ராமா பண்ணுறத பாரு அப்படிங்கிற மாரி ஒரு கிக் பண்ண ஜிமீன் அப்படிங்கிற மாரி எழுந்துக்கிட்டான். சரி ஜிமீனு தான் பக்கத்தில் உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டான் அவன்கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு நான் அங்கே கிளம்புறேனுங்கிற மாரி ஜிமீன் அங்கே போனா என்ன அவனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நம்ம திரும்பினா என்ன விளாண்டுக்கிட்டு இருக்குங்க நீ ஹே நாடா இருந்தா இருக்கிறானுங்கிற நடக்கிறேனுங்கிற படுட்டா படுக்கிறேனுங்கிற அப்போ என்னடா செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திட்டுன வீட்டிலே டைகர் வா போகலாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இதுக்கப்புறம் உன் கிங்கோட ஃபேஸ்லாம் என்னால் பார்க்க முடியாது போகலாம் வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டைகர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் டே அது என்னோட பெட்டு தானடா அடை பிடிச்சிருக்கு என்கிட்ட பேச மாட்டியாடா அடை பிடிச்சிருக்கு உன்னை பிடிக்கல ஐ லவ் யூ டைகர் ஐ ஹேட் யூ ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஜங்குக்கு கடுப்பாக்கிட்டே டே ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டா விட்டுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எங்கேருந்து ரன் பண்ண வயிற்றுல ஓடுனா ஐ ஹேட் யூவா சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்குமே பயங்கர ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வெயிட்லேயும் டேக்க முன்ன வந்துட்டு நிற்குவோம். எங்கே பாரு நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதுக்காக என்னை பயமுட்டுறியா கிங்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் நீ என்னை பயமுட்டிகிட்டு இருக்கேன்ட்டு. இங்கே பாரு பக்கத்தில் வராட்டேன் ஏய் எதுக்குடா என்ன இப்படி தூக்கி சொல்கிறல போடுற எங்கே பாருடா வேண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படி சொல்கிறத தூக்கி போட்ட வைக்கிட்டு இல்லையே ஜங்கு கூட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ டே வேண்டாண்டா மறுபடியும் அதே டாபிக் ரொமான்ஸ் வேண்டாண்டா ப்ளீஸ்டா தெரியாமல் பேசிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினா பெட்டில் புஷ் பண்ண அடுத்த செகண்ட் டேக்கு மேலே நம்ம ஜொங்குக்கு ஓவரானபடி டேயோட ஃபேஸ் முழுக்க அப்படி பிக்கிஸ் பண்ணுறாரு. ஐ ஹேட் யூவா இல்லை ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கு விட்டுடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணப்படி டேயோட ஜெஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி கொஞ்சம் அமைதியானா நல்ல வேலை பஞ்சு டெலாக்கா பேசி நம்மளை சாக்கடிச்சிருவான்னு நினச்சேன். ஜெஸ்ஸு வலிக்குடா எழுந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அமைதியாக இருக்கிறேன் இல்லை உனக்கு மேலேயே ஃபுல்லாக ஓவராகி ஸ்லீப் பண்ணுவேன். இல்லை அவன்கிட்ட பயங்கரமாக வலிக்கிட்டு ஹோல் பாடி என் மேலே வச்ச நான் அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணப்படி அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக கேஷுவலாக அப்படியே டேயோட ஜெஸ்ஸில் கிட்ட வச்சபடி ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனோம். டேக்குமே இந்த மூமெண்ட் பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹார்ட் ரொம்ப ஒரு மாதிரி வார்ம் ஆகி அவரோட ரியாலிட்டியிலேருந்து ஜங்குக்கோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணால் ஜங்குக்கு இந்த ஃபீலை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே டேஸஸ் அப்படியே ஒரு 1 month to 2 month மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜின்னாலையும் ஃபிலிக்ஸாலையும் நம்ம பக்கத்துலேயும் ஜிமினா பக்கத்துலேயும் போகவே முடியல. ஆனால் மேம் ஜிமினாவும் சரி டேயும் சரி ஜின்னுக்கிட்ட இருக்க சார் எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்களோ அதை விட பல்ல மாட்டாங்க இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்க சொல்ல ஜாக்ஸுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நம்ம யாரெல்லாமோ கண்ட்ரோல் பண்ணி நமக்கு கீழே வச்சுருந்தா இவன் 2 பேரையும் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாக இருந்திருப்பான். இப்போ கூட மார்னிங்கே அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹலோ அங்கிள் ஜாக்ஸ் அங்கிள் உங்களுக்கு யார் ஜாக்சன் நேம் வச்சா? ஜாக்சனுங்கிற நேம்
நல்லாவே இல்லை, நேம மாட்டுறீங்களா அப்படிங்கிற மாரி டே இப்படி கேட்க, டே நீ என்கிட்ட ரொம்ப அதிகமாகவே பேசுகிற, அதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அந்த ஜங்குக்கோட மேட் அவன் என்னென்னா கொஞ்சம் ரூடாக கோவமாக ஆங்க்ரி டோனிங்கில் எடுத்து பேசுவான். நான் நீ மவுட்டை திறண்டாலே கலாய்ச்சே எல்லாரையும் கொல்லுறடா அப்படிங்கிற மாரி கடுப்புலையே டேயப்பட்டு முறைச்சான். என்ன அங்கள் நேம் மாட்டலாமான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னு ஒன்று சொல்லணும். என் பிரதர் பாவம் இல்லையா, இவ்வளோ நேரமாக அவங்க ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி ஜிமினா எப்படி சொன்னான். அவங்க 2 பேருக்கு ஏதாவது சிறப்பாக கொடுக்கணுன்னு தான் நானும் நினைக்கிறேன், பட் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாரி சொன்னால், நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், எங்களுக்கு யார் பிடிச்சிருக்கட்டோ அவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா ஜாக்ஸ் டென்ஷன் ஆகி, என்னடா என்கிட்டயே திமிரா பேசிகிட்டு இருக்கீங்களாடா, என்ன ப்ராப்ளம் பண்ண, இன்றைக்கி மார்னிங் எவனும் கிடைக்கலன்னு என்கிட்ட வந்துட்டிங்களா, நான் யார் தெரியுமா, இந்த கிங்டமோட படட்டெல்லாம் உங்களை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவேன்டா, என்னோடய பனிஷ்மெண்ட்டு ஹெல்லில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குண்டானுங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம வீமினை பயங்கரமாக பயமுடுத்த, கிங் அப்படிங்கிற மெட்ரிக் கட்டுனா கிங்குன்னு கட்டின வீக்கெட்லேயே கிங்கு முன்னு நிற்கிறத பட்டுட்டு ஜாக்ஸ் ஷாக்கானோம். பாய்ஸஸ் 6% அதாவது நம்ம பாய்ஸஸ் 4%, நம்ம ஜின்னும் நம்ம ஃபிலிக்ஸுமே அதே பிளேஸில் தான் இருந்தபடி நம்ம டேயின் ஜிமினாவை நோட் பண்ணால், கிங் இந்த பர்சன்ட் எங்களை ஹெல்லில் கொண்டு போய் பனிஷ் பண்ணுவாராம். ஏதோ ஹெல்லுன்னு ஒரு ரூம் இருக்காமே, அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் எங்களை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், ஜாக்ஸுங்கிற நேம் எங்களுக்கு பிடிக்கல, அதை மாட்டணும், அது தப்பா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க நம்ம சுகாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்குமே அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி தான்டா இன்னைக்கு என் பேபியும் கேட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா, ஐயையோ என்னடா உங்கள் ப்ரொடர்ஸ்க்கு வேறு வேலையே இல்லையாடா, எப்பட்டா ஏன்டா என் அங்கிள்கிட்ட ஏவி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தான்டா அந்த ஜாக்ஸு. ஏன்னா ஆமாம், என்னோடய அங்கிள் தான் ஜாக்சனா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல, அவர் தான், அவர்கிட்டயே ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கு. அவன் ஒரு சைக்கோ, ஏற்கனவே எங்களை எப்படியாவது எங்கள் டேடுக்கிட்ட மாட்டி விட்டு எங்களை பனிஷ்மெண்ட்டுக்கு மேலே பனிஷ்மெண்ட்டை பண்ண வச்சுட்டு இருப்பான். இவன் என்ன வாலண்டரியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாக்ஸ்கிட்ட ஏன்டா ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு வேலையே கிடையாது அவங்க பிரதர்ஸ்க்குங்கிற மாதிரி சொன்னான். ஃபிலிக்ஸ்க்கும் ஜின்னுக்கும் ஜாக்ஸோட நேமை கேட்ட அடுத்த செகண்டே அவ்வளோ கோவம் ஹைப் ஆகுது. என்ன தன்னோட பேரண்ட்ஸை கில் பண்ண பர்சன்ட்டு தனக்கு முன்னே வந்து நிற்கிறாங்கங்கிற மாரி கோவத்தில் அப்படியே ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். ஜின் அப்படியே ஃபிலிக்ஸோட ஆன்சரை க்ரிப்பாக பிடிச்சிட்டு, இப்போ அதுக்கான டைம் இல்லை ஃபிலிக்ஸ், அதுக்கான டைம் வரும், என் ஜாக்ஸ் யாருங்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இவன் தான் நம்ம பேரண்ட்ஸுக்கு டெத்துக்கு காரணமான பர்சனுங்கிறது தெரிஞ்சிட்டுக்கப்புறம் அவனை ஃப்ரீ பண்ணி விடக்கூடாது, எனக்கு நல்லா புரியுது, நீ எதுக்காக இந்த மாதிரி கோவப்படுறனுங்கிறது புரியுது, எனக்கு என்ன கோவம் இல்லாமலையா, வெயிட் பண்ணு, நம்ம பேபிஸ் தான் அங்கே ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்குதுல, பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம இந்த ஆரம்கிட்டையும் சேகப்டிருந்தையும் தப்பிச்சு தேக்கிட்டையும் சிமினாக்கிட்டையும் போகணும், அங்கே போய் நம்ம இங்கே வந்திருக்கோனுங்கிறத சொல்லி சீக்கிரட்டாக நம்ம ஒரு ட்ரீ கிட்ட நம்மள அதே பிளேஸுக்கு போகணும். ஏன்னா அங்கே தான் அந்த பிளேஸில் ஏதோ ஒரு புட்டர் பக்கத்தில் தான் நம்மளோட அந்த புக் இருக்குது, அதை எடுத்தால் தான் இந்த கிங்டம் மட்டும் வெளியே போக முடியும். அதுக்கு நம்ம டேயின் ஜிமினாவே மீட் பண்ணணும், அது தண்டியும் கோவட்டை உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜீனி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஃபிலிக்ஸுமே அப்படி கோவட்டை விட்டபடியே அமைதியாக நின்றுட்டு இருந்தான். கிங்குடா ஜாக்சனுங்கிற நேம் பிடிக்கலையா, பிடிக்கலாங்கள் பிடிக்கல, எங்களுக்கு ஜாக்சனுங்கிற அந்த நேமை பிடிக்கும் இல்லை, அந்த நேமுக்கு சப்போர்ட்டாக பேச வேண்டாம், உங்களையும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாக்ஸ் உன்னோட நேம் மாற்றிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜாக்ஸ் இதை கேட்டு கடுப்பாக்கி இவனுங்களுக்காண்டி நான் ஏன் நேமாக மாட்டணுமானுங்கிற மாதிரி கோவத்தில் இருந்தா, மாட்டணும் நெக்ஸ்ட் டைம் உனக்கு இந்த மாதிரி ஒரு நேம்னுங்கிற மாதிரி கொஞ்சம் கலாய்க்கிற டோனிங்கில் ஒரு நேமை வச்சு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு நேமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்ஸை கடுப்பானா கிங்குக்குமே ஒரு மாதிரியாக இருக்கட்டும். ஐயோ நம்மளோட சிஸ்டர் தான் அரண்டவாளுன்னு பார்த்தா அதுங்க பெட்டு விட்டுட்டு போகணுட்டும், அதை விட மோசமாக இருக்குங்கிற மாதிரி கிங் இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணபடியே நம்ம டேயும் ஜிமினாவே ஃபாலோ பண்ணபடி போனால் ஜாக்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆனால் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது பால்கனி மாதிரி இருக்குது, அந்த பிளேஸில் தான் வீமின் 2 பேருமே நிற்கிறாங்க. டயா சொல்லு டயாங்கா சொல்லுடா காடு கேட்குது, எனக்கு இப்போவே ஜின் காயாங்கும் ஃபிலிஸ் காயாங்கையும் பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு இந்த பிளேஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்ம ஜின் காயாங்கிட்டையும் ஃபிலிக்ஸ் காயாங்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இங்கே இல்லைடா, ஏதாவது பண்ணுடா, அந்த பைல்வானுக்கிட்ட போய் ஏதாவது கேளுடா. ஓ
நான் பயில்வான்கிட்ட போய் கேட்குறேன், நீ அந்த மியா குட்டிகிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் அவன்கிட்ட போய் கேட்டால் என்னை திட்டுவான்டா, என்னை இங்கேருந்து போக விட மாட்டான்டா. அவனாவது திட்ட மட்டும்தான் செய்வான். நான் இந்த மாதிரி என்னோடய இடத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்னை ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவான். அந்த ஜொங்குக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே அவன்கிட்ட போய் ஐடியா கேட்கணுங்கிற அமைதியாருடா. நானே அதே கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறேன். ஹயாங்ஸை பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. 2 month to 3 month ஆக போகுது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹயாங்கும் நம்மளை அப்படி தானே மிஸ் பண்ணுவாங்க. நமக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையா, ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்கோமானுங்கிற மாரி நம்மளை பற்றி தானே ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி க்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. நம்மளை நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. நம்ம அவங்களுக்கு எப்போதுமே பெயின் தானே கொடுக்குறோம். எப்போதுலேருந்து நீ இந்த மாதிரிலாம் எமோஷ்னலாக பேச ஆரம்பித்த, எப்போதுமே கலாய்க்கிற டோனிங்லேயே பேசி பேசி அதை கேட்டு கேட்டு பழகின எனக்கு நீ இப்படி புதுசாக பேசுகிறத பார்க்க சொல்ல ரொம்ப ஷாக்காக இருக்குடா. வாயை மூடுறா அப்படிங்கிற மாரி திட்டுன பொசிஷன்லேயே எனக்கு இப்போவே ஹயாங்கை பார்க்கணும் போல் இருக்குது ஜிமின் அப்படிங்கிற மாரி. மீன் 2 பேருமே லைட்டாக ஆக்ட் பண்ணப்படி ஜின்னு ஹயாங், ஃபெலிக்ஸ் ஹயாங் உங்களை மீட் பண்ணும் போல் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியலையேங்கிற மாதிரி எப்படி இவங்க 2 பேரும் மாட்டி மாட்டி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பால்கனி டோர் இருக்கும்ல, பால்கனி பக்கத்தில் பால்கனிக்குள்ளே என்ட்ராகிற அந்த பிளேஸ் என்ட்ரன்ஸில் கரெக்டாக நம்ம ஜின்னு ஃபிலிக்ஸ் தான் நின்று வீமீனை நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் வச்சு பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜின்னு ஃபிலிக்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி இங்கே இவங்க 2 பேர் மட்டும் தானே இருக்காங்கங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜின்னு ஃபிலிக்ஸும் நம்ம வீமீன்கிட்ட போகலானுங்கிற மாதிரி போனால் ஃபிலிக்ஸோட கிரிப்பை பிடிச்சபடி மவுட்டை கிரிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணபடி ஜேகப் அப்படி தூக்குனா ஜின்னையும் அதே மாதிரி தான் நம்ம ஆரம் தூக்கிருந்துருப்பாரு. ஹேய் யார் அப்படிங்கிற மாரி பயத்தில் 2 பேரும் அவங்க பேரை நோட் பண்ணா. ஏய் உன்ட்ட என்னடா அன்னைக்கு சொன்னேன், நாங்கள் சொல்கிற வரைக்கும் முன்னாடி ஜிமினா முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே உங்களை விட்டுட்டு வந்தா இங்கே வர வந்துருப்பீங்கடா. நாங்கள் இன்னொரு 2 minutes லேட்டாக வந்தால் அங்கே டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட போய் பேசி தானே செஞ்சுருப்பா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லை ஆராம், இல்லை ஜேகோப், நாங்கள் அப்படி நினைக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி எவ்வளவோ பேசி சமாளிக்க பார்க்குறாங்க. பட்டு ஃபிலிக்ஸையும் ஜின்னையும் ஜேகப்பும் நம்ம ஆரமும் நேராக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு வராங்க. இந்த ரூமை விட்டு வெளியே வராதிங்க, தேவையில்லாமல் உங்கள் பிரதர்கிட்டலாம் போய் பேசுகிறவளா வச்சுக்காதீங்க, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக இருங்க, எங்களை டென்ஷன் ஆக்காதீங்கங்கிற மாரி கொஞ்சம் ஹாஷாக திட்டுன்னு வேகிட்டுலேயே நம்ம ஆரமும் ஜேகப்பும் அங்கேருந்து போனோம். ஃபிலிக்ஸ் அண்ட் ஜின்னு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம பிரதர்ஸை நம்ம பக்கத்துலேயே பார்த்தோம். அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம இப்போ போயிருந்தோம்னா அழகாக அவங்க கூட சேர்ந்து நம்மளோட இடத்துக்கு போயின்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ அப்படியே ஒரு 3 days மூவ் ஆன் ஆகிட்டு நியூவாக 2 பர்சன்ஸ் இங்கே என்ட்ராக இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் மற்ற கிங்டம்ஸ், இங்கே நிறைய வேம்பயர் கிங்டம்ஸும் இருக்கும், போடா குறைக்கே விச்சி கிங்டமும் இருக்கும்ல, அந்த மாதிரி மற்ற அதர் பிளேஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே இந்த பிளேஸில் இருக்கிற அந்த 2 பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கோட டேடோட சிஸ்டரோட சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தா அது உண்மையா பொய்யா அது சரியாக தெரியல. அவங்க நார்மல் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு வேம்பையர் மாதிரியும் தெரியல, விச்சு மாதிரியும் தெரியல. அப்படி இருக்க சொல்ல அவங்க எப்படி ஜங்குக்கோட சிஸ்டரோட, அதாவது கிம்முன்னு வச்சுப்போம், ஓகே, நம்ம டேயோட டேடோட நேமை கிம்முன்னு வச்சுப்போம், கிம்மோட சன்னாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின் ஃபுல்லாக நெகட்டிவாகவே வீமீனுக்கு வந்துட்டுருக்கும். எதை கிங்குக்கு தெரிய வருது, கிங்குக்கு தெரிய வேண்டா, கிங் ரொம்ப டென்ஷன் ஆனால் பாய்ஸஸ்க்குமே இந்த மூமெண்ட்டு தெரிய வீமீன் அந்த ரேர் பிளட்டுங்கிறதுனால அவங்க அந்த பிளட்டை அவங்களே எடுத்துக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி வச்சுட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி வீமீனை வச்சும் கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. கிங்டமில் தேவையில்லாமல் இடத்துல இருக்கிற பர்சன்ஸ்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. கிங்குனா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டாப்பிக்கில் வீமீனை வச்சு நிறைய ரூமர்ஸ் பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது கிங்டமில் தான் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த கிங்டமில் உள்ள மொத்த பீப்புள்ஸுமே அந்த கிங்டமுக்குள்ள என்ட்ரானா அதே பிளேஸில் நம்ம வீமீன் 2 பேருமே எல்லாருமே கிங்டமில் தான் இருக்கிறாங்க, அந்த கிங் இருக்கிற பிளேஸில் தான் இருக்கிறாங்க. நம்ம பாய்ஸஸ் கூட அவங்கவுங்களுக்கு கூட்டு சேரில் உட்காந்துருந்தா கொஞ்சம் தூரத்துலேயே மற்ற மேட்ஸு பாடிகார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, மேட்ஸு சோல்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த பிளேஸில் தான் நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸுமே நின்னபடி மேட்ஸாக நின்ன பொசிஷன்லேயே நம்ம வீமீனை நோட் பண்ணுறவங்க. வீமீன் 2 பேரும் தான் நேராக அவங்களுக்கு கொடுத்த ரூம்லேருந்து நேராக கீழே இறங்கி வராங்க. வீமீனுக்கு பேக் சைடில் தான் ஜங்கு கூட அந்த பிளாக் ட்ராகன் டைகருமே வந்துட்டுருக்குது. ஐயோ கசன்னு இருக்குதுட்டு
எனக்கு அப்படி தான்டா இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. அங்கேயும் இங்கேயுமா குத்துதுடா. என்ன மாட்டி ட்ரெஸ்ஸுடா. ச்சே, இதெல்லாம் போட்டுட்டு வேற வாக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த மியா குட்டி ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டு உன்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் போனான். அன்னைக்கு என் பக்கத்தில் இருக்கான் பாரு, அவன் எனக்கு எல்லாத்தையும் வேர் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பார்க்க நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு, இந்த லுக்கில் பார்க்க சொல்ல நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனடா அப்படிங்கிற வேண்டி நடு ஹாலு அந்த சைடு பீப்புள்ஸ் இருக்காங்க, இந்த சைடு பீப்புள்ஸ் இருக்காங்க, கிங்கு அமைச்சர் சோல்டர்ஸுங்கிற மீதி எல்லாருமே வீமீனை நோட் பண்ணப்படி இருந்தோம். நீங்கள்